உங்கள் கூட்டணி சரியா இல்லை, கொஞ்சம் வீக்காக இருக்குது, எதிர்காலத்தில் பிளவு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கூட சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்டால், முதல்ல அவங்க கூட்டணியை பற்றி கவலைப்பட சொல்லுங்க, ஆப்பாலிகா எங்களை பற்றி கவலைப்படலாம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. யார் அவங்க? தமிழ்நாடு பாஜகவை சேர்ந்த மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். அவங்க கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, சட்டமன்ற சபாநாயகர் அப்பாவு அவர்கள் உட்பட திமுக தரப்பிலிருந்து சில கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதில் முக்கியமான கருத்து, பாஜக கூட்டணி கொஞ்சம் வீக்காக இருக்குது, எதிர்காலத்தில் அதுக்குள்ளே பிளவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்களே, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டால், ஏங்க அவங்க கூட்டணிக்குள்ளே தாங்க குழப்பம்லாம் இருக்குது, அவங்களுக்கு தான் பிரச்சனையே, முதல்ல அவங்க கூட்டணி பற்றி பார்த்துக்க சொல்லுங்கள், அவங்க அவங்க கூட்டணி பற்றி கவலைப்படுறதா அவங்களுக்கு ஆரோக்கியம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். அப்பாவும் நினைக்கிறாரு, அப்பாவும் நினைக்கிறாரு, அதனால அதை பற்றி அவங்க கவலைப்பட வேண்டியது, அவங்க கூட்டணியை பத்திரமா பார்த்துக்கணும் அப்பாவும் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க கூட்டணியில் தான் நான் கேட்குறேன். ராசா அமித்ஷாவுக்கு இது பெரிய சவால் விட்டார். ஹிந்தியை தவிர நான் விவாதிக்க தயார்னு நான் சொன்னேன். டாஸ்மாக் வாசலில் விவாதிங்க, அண்ணா யூனிவர்சிட்டி வாசலில் விவாதிங்க, அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சியில் போய் விவாதிங்க, எல்லாம் விவாதிக்கிறதுக்கு சரியா இருக்கட்டும். அமித்ஷா கிட்ட விவாதிக்க வேண்டாம், நீங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர் சகோதரர் சண்முகத்துக்கிட்ட விவாதிங்க. அவர் சொல்றாருங்க, உங்க கூட்டணியில் இருந்துட்டு எனக்கு அமித்ஷாவை விவாதத்துக்கு அழைச்சிங்கல்ல, 99% வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம் என்றால் உங்கள் கணக்கில் தப்பு இருக்கிறது, என்ன கணக்கெடுப்பை நீங்கள் செய்கிறீர்கள் என்று கேட்கிறார். ராசா அவரை விவாதத்துக்கு அலைங்க. உங்க கட்சிக்குள்ள கூட்டணியில எந்த அளவிற்கு விவாதங்கள் இருக்கும், கூட்டணி எந்த அளவுக்கு வெள்ளத்து போகுது நானும் பாத்துக்கிறேன். அண்ணன் திருமாவளவன் மறுபடியும் சொல்றாரு, என்ன கொடியேற்ற முடியல, வேங்கை வயல்ல இன்னும் தீர்ப்பு கிடைக்கல, ஆனாலும் அதாவது மதவாத பாஜக வந்துடக்கூடாது அண்ணன் திருமாவளவன் சொல்றாரு, அதுக்காக இடத்தை குறைச்சாலும் அவரு ஒட்டிக்கிட்டு இருப்பாராம். இதுல அவங்க கட்சிக்கு தான் கவலை. இது இடத்தை குறைச்சா கூட, இடம் நிறைய வேணுமா, ஆனா இடத்தை குறைச்சா கூட இவங்க ஒட்டிட்டு இருப்பாங்களா அந்த கூட்டணியில. இதுதான் உண்மையான கூட்டணியா? இதுதான் தன்மான கூட்டணியா நான் கேட்கிறேன். அப்ப யார் அடிமை கூட்டணியா இருக்க? பாஜக கட்டி அடிமை கூட்டணி யார் அடிமை கூட்டணி என்று நான் கேட்கிறேன். உங்கள் கூட்டணி தான் அடிமை கூட்டணி. வெலவெலத்து போகுதா இல்லையா என்று பாருங்கள். இன்று மதவாதம், நான் அண்ணன் திருமாவளவன்ட்டே கேட்கிறேன். எங்க வீட்டுல எங்க அம்மா எந்திரிச்ச உடனே கோயில்ல போய் சாமி கும்பிடுவாங்க, அது மதவாதம் என்றால் பாஜக நடத்துவது மதவாதம் தான். வீட்டுல சாயந்தரம் என் சகோதரி விளக்கேற்றுவாள், அது மதவாதம் என்றால் பாஜக நடத்துவது மதவாதம் தான். அது வாழ்வியலில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற மத சடங்குகளை எல்லாம் நீங்கள் மதவாதம் என்று எடுத்துக்கொண்டால் அந்த வாழ்வியலை போதிக்கின்ற பாஜகவும் மதவாதம் தாங்க. ஆக சங்கின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, சங்கிகளாக இருப்பாங்க. நாங்கள் சங்கிகள் மாநாடு நடத்துகிறோம், மதுரையில் தான் சங்கம் வளர்த்த மதுரையில் சங்கிகள் மாநாடு. அதில் நீங்கள் என்ன சொல்கிறதுங்க, நாங்களே சொல்லிக்கிறோங்க. எங்களை குற்றவாளிகள் என்பதும் துரோகிகள் என்பதும் ஊழல்வாதிகள் என்பதை விட சங்கிகள் என்ற வார்த்தை கெட்ட வார்த்தை இல்லைங்க.